Hi guys, welcome back to our channel. So நேற்று வந்து கமிஷனுக்கான ப்ராக்டிக்கல் டேட்ஸ் வந்து என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து காலேஜஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கும். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம், ஓகேவா? ஸோ தேர்ட் செமஸ்டருக்கான அதாவது 2023 பேட்சோடைய கமிஷன் ப்ராக்டிகல்ஸ் வந்து என்ன அப்படின்னா 25th மண்டேலேருந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம சொல்லியிருந்தோம் மார்ச் 3rd வீக்கில் வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எப்படினாலும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி தான் ஆக்சுவலாக வந்து 16th மார்ச் தான் வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஃபர்ஸ்ட் இயராக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இயர் அரியர், செகண்ட் செமஸ்டர் அரியர், இது எல்லாத்துக்கான அரியர் எக்ஸாம்ஸுமே வந்து இன்னையோடு தான் என்ன செய்யுது அப்படின்னா முடியுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்கள் காலேஜஸில் உங்களுக்கு கமிஷனுக்கு ஏற்ற மாதிரியான ரூம் அலாட்மெண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா புக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணுவாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள பேட்சுடைய அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன அப்படின்னா உங்களுடைய அதாவது இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடு என்ன செய்யணும்னா மிங்கிள் ஆகி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனி ஹால் அப்படிலாம் இருக்காது. நீங்கள் அரியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரெசென்ட்டில் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா ஒன்றா தான் என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா 4 days மொத்தமாக அதாவது வந்து 4 ஸ்லாட்ஸில் வந்து மொத்தமாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்லாட்டுக்குமே வந்து என்னென்னா 2 days வந்து நெக்ஸ்ட் டே வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம Day 1 and Day 2க்கு வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா என்னென்ன நடக்கும் அப்படின்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ Day 1ல் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 25th and 26th நடக்கிறவங்களுக்கு எக்ஸ்டர்னல்ஸ் வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா அதே டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரமாட்டாங்க. ஸோ அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இப்போ Day 1 25th and 26th இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து என்னென்னா இந்த 5th and 6th வந்து அலாட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வந்து ஃபேக்கல்ட்டிஸ் தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல்ஸாக வருவாங்க, ஓகேவா? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நடக்கிறப்ப திரும்ப அந்த ஸ்டாஃப்ஸ் அவங்க காலேஜில் இருக்கணும். ஸோ அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து லாஸ்ட்டில் இருக்கிற எக்ஸ்டர்னல்ஸை வந்து லாஸ்ட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸோடைய எக்ஸ்டர்னல்ஸை தான் வந்து என்ன செய்வாங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் ஃபஸ்ட்டு நடக்கிறவங்களுக்கு வந்து கொண்டுட்டு வருவாங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி கீழே பாருங்கள், அதாவது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து என்னென்னா காலேஜஸில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே போட்டிருக்காங்க, ஓகேவா? பிரின்சிபல்ஸ் எல்லாருமே வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன செஞ்சுக்கோங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதில் கன்ஃபியூஷனே கிடையாது. நான் உங்களுடைய ஓன் காலேஜ், ஓகேவா? நீங்கள் என்ன காலேஜில் வந்து பிஎட் பண்ணுறீங்களோ அந்த காலேஜில் தான் என்ன நடக்க போகுது அப்படின்னா உங்களுடைய கமிஷன்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கரஸில் பண்ணுறீங்க, வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா 1 week பிஃபோரே வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் போட்டிருக்கீங்களோ நீங்கள் அந்த ஊருக்கு வந்து என்ன செஞ்சுக்கோங்க வந்துக்கோங்க. ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நிறையா டிஎல்எம்ஸாக இருக்கட்டும், இல்லை Day 1 என்ன நடக்கும், Day 2 என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து 1 by 1 வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதோடைய வீடியோ லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த போன பேட்ச் பழைய பேட்ச் அரியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கூட என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற பிள்ளைங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். யாருமே வந்து என்ன செய்யாதீங்க அப்படின்னா பயப்படாதீங்க. பயப்படாமல் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கனாலே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஈஸியாக 2 டேவையுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.